ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். இந்த எபிசோடில் தொடரி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக தொடரி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துலாம். டெல்லியிலேருந்து ஜிடி எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வருது. அதில் பேண்ட்ரியில் தனுஷ் வேலை செய்கிறார். தனுஷ், கருணாகரன், தம்பி ராமையா தான் சீஃபு வேலை செய்கிறார். அந்த ட்ரெயினில் ஒரு நடிகை வராங்க. அந்த நடிகையோட டச்சப் பொண்ணு தான் கீர்த்தி சுரேஷ். இவங்க ரெண்டு பேருக்கு காதல் வருது. காதல் வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரெயின் ஒரு கட்டத்தில் மனித எரர், அதாவது மனிதனுடைய தவறின் காரணமாக அந்த ட்ரெயின் நிற்காமல் போக ஆரம்பிக்குது. அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணவே முடியல. அதில் இருக்கிற காதலர்கள், பயணிகள்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க காதல் ஒன்றுக்கு முடிச்சா இல்லையான்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட். தனுஷ் ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னரை இந்த படத்தில் இந்த மாதிரி காமெடி சீக்வன்ஸில் பார்க்குறதுக்கும், இவ்வளோ ஒரு சீரியஸான ஃபிலிமில் இப்படி ஒரு காமெடியெலாம் பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட தியேட்டரில் நிறைய பேர் ரசிக்கிறாங்க, அதை ஒத்துக்கணும். ரெண்டாவது கீர்த்தி சுரேஷ். ரெண்டு பேருமே ஒரே காஸ்டியூம் தான். படம் ஃபுல்லுமே ஒரே காஸ்டியூம் தான். இதில் அப்பாவியாக நடிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் அந்த நடிப்பே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சில காட்சிகளை ரசிக்க வைக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ். அதை விட குளிரில் அவங்க இப்படி கையை குறுக்கிறப்ப தியேட்டரில் கை தட்டுறாங்க. அது ஒரு பாலியல் வறட்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன். அதன் பிறகு தம்பி ராமையா அண்ட் கருணாகரன். ஸோ இந்த டீம் இந்த திரைப்படத்தில் காமெடி போர்ஷனை ஓரளவு பார்க்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய இடங்களில் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது இவங்களுடைய காமெடி சீக்வன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சின்னி ஜெயந்தை பார்க்க முடியுது. வெங்கடேஷ் வராரு, கணேஷ் வெங்கட்ராமன் வராரு. ஸோ அவங்க பாத்திரங்களை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் ட்ரெயின் டிரைவராக, ரிட்டையர்மெண்ட் டிரைவராக வராரு. ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துருவோம். 2010 டோனி ஸ்காட் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் அன்ஸ்டாப்பபிள். இந்த அன்ஸ்டாப்பபிள் என்னன்னா, ஒரு ட்ரெயின் பின்னாடி கெமிக்கல் வேகன்லாம் வச்சுருக்கிற ஒரு ட்ரெயின் மனித கோளாறின் காரணமாக அந்த ட்ரெயின் ஸ்பீடு எடுத்துரும். அதுக்கப்புறம் அதை நிறுத்த முடியாது. அதை எப்படி அவங்க நிறுத்துகிறாங்க அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை. அதில் டென்சில் வாஷிங்டன் ஹீரோவாக இருப்பார். அவர் அந்த கதாபாத்திரம் தான் ஆர்வி உதயகுமார் இதில் பண்ணியிருக்கிறார். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் மூவின்னு பேர் வச்சதெல்லாம் ஓகே. எடுத்துக்கிட்ட கதை களமாக அந்த இடத்த வச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அது கூட ஓகே. ஆனால் அதில் காமெடியெலாம் எடுத்து வந்தது தான் நம்மளால் தாங்க முடியல. கண்டுகொண்டேன்னு ஒரு படம். அதில் அஜித் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவார். அந்த படத்துக்கு வேகம்னு டைட்டில் வைப்பார். அது போய் ஒரு ஹீரோ கிட்ட சொல்லுவார். என்னென்னா அந்த அது ஸ்பீடு படம் வந்த நேரம். ஸோ ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் நிற்காமல் போயிட்டே இருக்கும். ஸ்பீடு குறைஞ்சதுன்னா வெடிச்சிடும். ஸோ அதில் ஹீரோ என்ட்ரி அப்படின்னா ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குற மாதிரி ஹீரோ என்ட்ரி வச்சுருப்பார். ஸோ அந்த இடத்துல செந்தில் இருப்பார். செந்தில் என்ன சொல்லுவார், என்னப்பா நீ அமெரிக்காலாம் படிச்சுட்டு வந்திருக்கு, எனக்கு எதுவும் சீன் இல்லையா, காமெடிலாம் எதுவும் இல்லையா சார், ட்ரெயின் போயிட்டுருக்கு சார், அதில் எப்படி சார் அப்படின்றப்ப, இல்லை ஒரு பிச்சை எடுத்துகிட்டு கொட்டா குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு பாட்டெலாம் பாடுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரெயின் நின்றுதுன்னா வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸில் ஒருத்தவங்க கொட்டாங்குச்சி வச்சுக்கிட்டு பாட்டு பாடி பிச்சைலாம் எடுத்துக்கிட்டு ஒரு காமெடி சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும். ஸோ அந்த படம் அப்படியே உயிர் படுத்தினா எப்படி இருக்கும், அதான் தொடரி. ரைட். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். தொடரின்னு தமிழில் டைட்டில் வச்சதுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ரெண்டாவது, கதைக்களம். ஒரு ட்ரெயின், அதில் இருக்கிற பேண்ட்ரி பையன், அங்கே வர்ற ட்ரெயினில் வர்ற ஒரு பொண்ணுக்கு காதல் அப்படின்றப்ப இந்த படத்தில் நிறைய ட்ரெயினை பார்த்தின டீட்டெயில்ஸாக நிறையா வரும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் மூவின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது வரல. இருந்தாலும் பரவாயில்ல, கதைக்களம்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு, அதாவது ட்ரெயினை தேர்ந்தெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். அதன் பிறகு இந்த திரைப்படத்தில் வர்ற காமெடி நல்லாவே இருக்குது. நிறைய இடங்களில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம லாஜிக்கெலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த காமெடிகள் தான் நம்மளை காப்பாற்றுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக இசை அண்ட் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம்னே சொல்ல முடியும். இவருடைய இசையும் ஒளிப்பதிவாளர் வடிவேல் மகேந்திரனுடைய ஒளிப்பதிவும் நல்லாயிருக்கு. மைனஸ் பாயிண்ட், இந்த திரைப்படத்துடைய மைனஸ் பாயிண்ட், சிஜி. மோசமான சிஜி கரெக்டாக தெரியுது. அதுவும் இந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப உலகில் சிஜி நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிலாம் பார்க்கும்பொழுது, ஒரு நம்மளுக்கான லாங்குவேஜ் அந்த பட்ஜெட்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ட்ரெயினில் இருக்கிறவங்க தீவிரவாதின்னு நினச்சிக்கிட்டு கதை கட்டுறது, போகிறது, வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செம கொடுமையாக இருக்குது. அதை விட ஒரு பேண்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு பையன் ட்ரெயின் மேலே போய்
ட்ரெயினுடைய எட்ஜுக்கு நிற்க போகிறப்ப அந்த ட்ரெயின்லேயே போயிட்டுருக்கிற கமாண்டோஸ் இருக்காங்க, கேப்டன், போலீஸ்காரவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க யாருமே வந்து ட்ரெயின் மேலே ஏறவே முடியலன்றது தான் அதில் நகைச்சுவையுடைய உச்சம். அதை விட 735 பேசஞ்சர் வந்து உயிரில் தவிச்சிட்டு இருக்கிறப்ப அது என்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸில் என்ன மாதிரி ஒரு பரபரப்பாக போகணும். இங்கே அது மிஸ்ஸிங். அப்போ தான் வந்து ரயில் எரியுது, இவர் பாட்டு பாடுறாரு, இவங்க 2 பேருடைய காதல் காட்சிகள்லாம் அதில் வந்து ஃபீலிங்ஸ்லாம் வருது. 735 பேர் வந்து உயிருக்கு போராடி இருக்கிறப்ப என்ன மாதிரி காதல் வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. ரைட். அதன் பிறகு வந்து எனக்கு இந்த படத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய மைனஸ் பாயிண்ட் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்னென்னா, ஊடகங்களில் விவாதங்கள்ன்ற பேர டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அது வந்து அதாவது தீர்வே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து கலாய்க்கிறாங்க. அந்த டிவி விவாத போர்ஷன் வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம், தேட்டரில் செம கைத்தட்டல் நடக்குது. ஸோ மக்கள் வந்து எந்தளவுக்கு எடுத்து போயிருக்காங்கன்றது இதிலேருந்து தெரிய வருது. ரைட். கதைக்களம் ஓகே, ஆனால் அதில் வந்து காமெடி சீக்வன்ஸ்லாம் எடுத்து வந்தது கூட ஓகே. ஆனால் ஒரு சீரியஸ்னஸ்ஸான ஒரு விஷயத்தை வந்து காமெடி இதில் மிக்ஸ் பண்ணும்பொழுது அது வந்து நீர்த்து போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அன்ஸ்டாப்பபிள் கதையை தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் எடுக்க போகிறான்றது தொடரி படம் ட்ரெய்லர் வரும்போதே நான் கெஸ் பண்ணது தான். ஸோ அந்த கதையை அப்படியே வந்து எடுத்திருந்தா கூட வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த தம்பி ராமையா இந்த பேண்ட்ரி கதைகள்லாம் காதல் காட்சிகள்லாம் இல்லாமல் காதல் இதெல்லாம் டக்குன்னு ஒரு 2 சீனில் முடிச்சுட்டு 3வது சீனுக்கே வந்து இவங்க வந்து அந்த அன்ஸ்டாப்பபிள்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் பரபரப்பாக போயிருக்கும். ஏன்னா அன்ஸ்டாப்பபிளில் வந்து ட்ரெயினில் வந்து டிரைவரே இருக்க மாட்டாங்க, அதனால் அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் இதில் ஏகப்பட்ட மனிதர்கள் பயணிக்கின்றார்கள். ஒரு பேண்ட்ரி பையன் வந்து மேலே போயிருக்கிறப்ப மற்றவங்களாம் மேலே போக முடியலன்றதே வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் கோட்டைகள்லாம் அடைச்சி இந்த வந்து 3வது ரீல்லேருந்தே வந்து இந்த ட்ரெயின் நிற்காமல் போகிற விஷயத்துக்கு தாவிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பரபரப்பான ஒரு விஷயமாக மாறி இருக்கும், ஒரு அற்புதமான படமாக மாறி இருக்குன்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இயக்குனர் பிரபு சாலமன் மைனாவில் காட்டிய முனைப்பை இந்த திரைப்படத்திலையும் அவர் வந்து நிறைய விஷயங்களில் யோசிச்சிருந்தாருன்னா இன்னும் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.75. இந்த திரைப்படம் டைம் பாஸ் திரைப்படம் என்று கன்சிடர் பண்ணுறேன். போர் அடிக்குது அப்படின்றப்ப நிச்சயமாக இந்த படம் போய் பாருங்க. வேற என்ன, இது போன்று சுவாரஸ்யமான சினிமா விமர்சனங்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் பார்க்க இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி ஷக்கர். நன்றி, வணக்கம்.